ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்த மாதிரி அழகாக நம்ம வீட்டிலையே எப்படி ஒரு ஸ்வீட் செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ரசமலாய் எல்லாமே நம்ம ஸ்வீட் ஸ்டாலில் பார்த்துருப்போம். ஸோ அது நம்ம எப்படி சுலபமாக நம்ம வீட்டிலையே செய்யலாம் அப்படிங்கிற வீடியோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள், பார்த்துட்டு கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் லெட்ஸ் என்டர் இன்டு தி வீடியோ. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ரசமலாய் செய்கிறதுக்காக நான் 1.5 லிட்டர் பாலை சூடு பண்ணிகிட்ருக்கிறேன். இது நல்லா கொஞ்சம் கொதிச்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம இதில் லெமன் புழிஞ்சு பாலை திரிய வச்சிடலாம். ஃபர்ஸ்ட் இது கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ தான் நான் ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு நான் லெமன் புளியும் போது காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பால் நல்லா கொதிச்சு வந்துச்சு. இப்படி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா லெமனை கொஞ்சம் புளிஞ்சிக்கலாம். நான் இப்போ ஹாஃப் லெமன் எடுத்திருக்கேன். ஹாஃப் லெமனை இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் வச்சு புழிஞ்சுக்கோங்க. ஸோ தட் இதில் ஏதாவது சீட்ஸ் ஏதாவது இருந்தால் கூட உங்களுக்கு உள்ளே விழாது. ஸோ இதில் நான் ஹாஃப் லெமன் புழிஞ்சு விட்றேன். இது புழிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு நல்லா பால் திரண்டதுக்கு அப்புறமேட்டுக்கு ஃபில்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது நம்ம இப்போ புழிஞ்சு திரண்டதுக்கு அப்புறமேட்டுக்கு உங்களுக்கு நான் காட்டுறேன் எப்படி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், லெமன் ஊற்றிட்டு பால் நல்லா திரண்டுருச்சு. இப்போது திரண்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா பாலை இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணணும். உங்ககிட்ட பெரிய ஃபில்டர் ஏதாவது இருந்துச்சுன்னா பெரிய ஃபில்டரில் ஃபில்டர் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா ஏதாவது காடா துணி அந்த மாதிரி போட்டு கூட ஃபில்டர் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு கிளாத் வச்சு நான் ஃபில்டர் பண்ணிக்கிறேன். தள்ளி போட்டுக்கலாம். இப்போ இது கம்ப்ளீட்டா இதுல ஊத்தி ஃபில்டர் பண்றதுக்கு விட்டுருக்கோம். இப்படியே இது கொஞ்ச நேரம் இருக்கட்டும். இதுல இருக்கிற தண்ணி எல்லாம் ஃபுல்லா வடியணும். இதுல கொஞ்சம் கூட தண்ணி சுத்தி இருக்கவே இருக்க கூடாது. நல்லா கம்ப்ளீட்டா தண்ணி எல்லாம் வடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ ரப்டி செய்யறதுக்காக இதுல நான் ஒரு 1/2 லிட்டர் பால் இதுல சூடு பண்றதுக்காக வச்சிருக்கேன். சைட்ல நம்மளோட இது ரெடி ஆகிட்டு தான் இருக்குது. அது கொஞ்ச நேரம் நல்லா ஃபில்டர் ஆகி தண்ணியெல்லாம் வடிட்டும். ஸோ அந்த கேப்ல நம்ம என்ன பண்ணிடலாம்னா இதை ஒரு 1/2 லிட்டர் பாலை நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு சுண்ட காய்ச்சிடலாம். ரொம்ப திக்காகணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு. ஆனால் நான் கொஞ்சம் திக்கா இருக்கணும். ஸோ திக்கா ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இதில் பால் கொஞ்சம் வத்திடுச்சு. இதில் நான் 50 கிராம் சர்க்கரை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி அதை கொஞ்சம் கிண்டிக்கோங்க. நெக்ஸ்ட் இதுல உங்களுக்கு எவ்வளோ கேஷ்யூ நட் இல்லை பாதாம் பிஸ்தா உங்களுக்குலாம் எவ்வளோ வேணுமோ அது உங்களோட யூசேஜ் பொறுத்து போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் போட்டிருக்கேன். கொஞ்சம் பவுடர் பண்ணியும் போட்டிருக்கேன். ஸோ தட் மில்க் இன்னும் கொஞ்சம் லைட்டா திக்கா ஆகும். அதுக்காக அப்படி போட்டிருக்கேன். இதை கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிடலாம். அப்புறம் இதுல கொஞ்சம் ஏலக்காய் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஸோ நுணுக்கி வச்ச ஏலக்காய் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஓரளவுக்கு நல்லா திக்கா ஆயிடுச்சு. இது இந்த கன்சிஸ்டன்சி நமக்கு போதும். இதோட நம்ம அப்படியே இறக்கிடலாம். இறக்கிட்டு நெக்ஸ்ட் நம்ம அந்த ரசமலாய் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது நம்ம இப்போ ஃபில்டர் பண்ணி வச்ச பன்னீர். ஸோ இது பாருங்க, இவ்வளோ திக்கா ஆகிடுச்சு. நல்லா திக்கா ஆகிருக்கும். தண்ணி கொஞ்சம் கூட இதில் இல்லை. ஸோ இந்த அளவுக்கு நமக்கு திக்கா கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் இவ்வளோ டைட்டாக நமக்கு ஆகணும். அப்போனா தான் நம்மளால அந்த ரசமலாயை நல்லா செய்ய முடியும். ஸோ தட் இது என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நல்லா உங்களால் எவ்வளோ தூரம் நல்லா பிசைய முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சிருங்க. எவ்வளோ இப்படிலாம் நல்லா கையை போட்டு நல்லா எவ்வளோ தூரம் எவ்வளோ திக்காக உங்களால் பிசைய முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சிடணும். விச் மீன்ஸ் இப்படிலாம் எடுத்து நிறையா இப்படிலாம் பண்ணி அந்த மாதிரி நல்லா பிசைங்க. ஸோ பிசைஞ்சிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் நான் காட்டுறேன். இப்போ இது பாருங்கள், எல்லாத்தையும் நான் ரவுண்ட் பண்ணி நல்லா தட்டி வச்சுட்டேன். இதுக்கப்புறமேட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இது ஜீரா தண்ணியில் கொதிக்க விடணும். ஸோ ஜீரா தண்ணி எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இதில் இப்போ ஒரு 1.5 டம்ளர் தண்ணியும் 1.5 உலக்கு 100 உலக்கில் 1.5 உலக்கு சர்க்கரையும் நான் போட்டிருக்கேன். இது நல்லா சர்க்கரை நல்லா கரையட்டும். கரைஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு கம்பி பதம்லாம் வரணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது. பிகாஸ் நம்ம இதுலேயே தான் நம்ம கொதிக்க விட போகிறோம். அதனால ஜஸ்ட் இந்த மாதிரி கொதிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு நம்மளோட ரசமலாயை இதில் நம்ம போட்டுடலாம். இதை பாருங்க, இப்போ நல்லா இதை போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டேன். இதே மாதிரியே கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் கொதிக்கட்டும். ஸோ நம்மளோட வேக வச்ச ரசமலாய் ரெடி ஆயிடுச்சு. இதில் நான் என்ன பண்ணுறேன், சாம்பிளுக்காக 2 வச்சுருக்கேன். இதில் என்ன பண்ணுறேன்னா நம்ம செஞ்ச ரப்டி அப்படியே இதில் ஊற்றிட்டா இட்ஸ் ஓவர்.
இப்போ இதோட சாப்பிடும் போது இதோட டெக்ஸ்டர் எப்படி இருக்கணும்னு சொல்லி நான் கட் பண்ணி காட்டுறேன். நல்லா இவ்வளோ திக் மாதிரி இருக்கும். ஓகே, தட்ஸ் ஆல். இதான் நம்மளோட வீடியோ. கண்டிப்பாக இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.